அவருக்கு இந்த ஆன்டி ஃபாஸ்ஃபோலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம், அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை நம்மளுக்கு எதிராக வேலை பண்ணுற ஒரு நோய் இருக்கதாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். ட்ரீட்மெண்ட் வந்து பிளட் தின்னர்ஸ், திருப்பி ரத்த குழாயில் அடைப்பு உண்டாகாமல் இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் ஆரம்பித்தோம். ஸோ படிப்படியாக மெடிசின்ஸ் எடுத்துட்டு ஒரு 3-4 மாதத்தில் அவர் வேலை பார்க்குற நிலைக்கு வந்துட்டார். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுலாம் பண்ண ஆரம்பித்தார், வேலைக்கு போக ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் அவர் ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருந்தார். செகண்ட் டைம் அவர் அட்மிஷன் வரப்போ அவருக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு 10 நிமிடத்துக்கு ரைட் கை செயல்பாடு வரல, பேச்சு குளறல் இருந்துச்சு. அது 2 முறை 10 நிமிடத்துக்கு இருந்துச்சு. அதோட ரைட் காலில், வலது காலில் வலியும் இருந்தது. ஸோ அவர் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு பேச்சு பாதிப்பு இருந்தது, ஸ்பீச் டிஃபிகல்ட்டி இருந்தது, ரைட் கை அசைவு செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன் பண்ணுறப்போ அவருக்கு 3 உடல் உறுப்புகளில் இரத்த குழாய் அடைப்பு பாதிப்பு இருந்ததாக தெரிஞ்சுட்டோம். அதாவது இடது பக்கம் மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு உண்டாகி கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இன்னொன்று வந்து வலது காலுக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது. அண்ட் ஹார்ட்டில் ஒரு சேம்பர், லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம், அதுலேயும் கிளாட் இருந்தது. ஸோ இந்த ஹார்ட்டில் கிளாட் இருந்ததுனால அவருக்கு வந்து காலில், வலது கால்லையும் இடது பக்கம் மூளையிலையும் பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ எங்கள் வாஸ்குலர் சர்ஜரி டீம் டாக்டர் சாய்ராம் வந்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணார். பார்த்துட்டு காலோட இரத்த குழாய் அடைப்பு நம்ம எடுக்கலைன்னா கால் நம்ம சேவ் பண்ண முடியாது, கால் காப்பாற்ற முடியாதுங்கிற அறிகுறிக்கு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு அவசர அறுவை சிகிச்சை, காலுக்கு எமர்ஜென்சி த்ராம்பெக்டமி, அதாவது ஆன்ஜியோ மூலமாகவே அந்த இரத்த குழாய் அடைப்பை கிளாட்டை எடுக்கிற ப்ரொசீஜர் பண்ணாங்க. அது பண்ணிவிட்டு ஏன் இந்த அவருக்கு மெடிசின்ஸ் எடுத்தும் ஏன் இது வந்ததுன்னு நம்ம கேட்குறப்போ தான் தெரிஞ்சது. 2-3 நாள் மெடிசின் எடுக்க அவர் தவறிட்டார். அதுக்கு பிறகு தான் இந்த சிம்டம்ஸ்லாம் அவருக்கு வந்தது. ஸோ இந்த சர்ஜரி பண்ணினப்புறம் அவருக்கு படிப்படியாக ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிக்கேஷன்ஸ் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணினோம். ரீஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக அவர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தார். ஒரு 2-3 மாதத்தில் சுயமாக நடக்க ஆரம்பித்தார். சுயமாக நடக்கிறதுனா வித் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார். பேச்சும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ இந்த கேஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த ஆன்டி ஃபாஸ்ஃபோலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்ங்கிறது ஒரு ரேர் கண்டிஷன். ஒரு 1,00,000ல் 5-6 பேருக்கு இது தாக்கும். அதுலேயும் கேட்டஸ்ட்ராஃபிக், அதாவது 2-3 உடல் உறுப்பு இரத்த குழாய்களில், உடல் உறுப்புகளில் அடைப்பு ஏற்படுறது ரொம்ப ரேர். அதாவது இந்த ஆன்டி ஃபாஸ்ஃபோலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்லேயே 1% தான் இது தாக்கும். ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் டைம்லி வந்ததுனால, நேரத்துக்கு வந்ததுனால அவருக்கு எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. காலும் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்ற முடிஞ்சது. 2 சிஸ்டம் இருக்குது பிளட்டில். பிளட்டை வந்து எப்போவும் இப்போ அடிபட்டால் ரத்தம் வருது இல்லைங்களா, ரத்தம் உடனே உறைஞ்சிருது இல்லை, அதை உறைய வைக்கிறதுக்கு கொயாகுலேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அந்த பிளட்டு உடம்புக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது உறைஞ்சிடக்கூடாது. அப்படி உறைஞ்சிடுச்சுன்னா இவருக்கு வந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துடும், அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆர்கனில் டேமேஜ் வந்துடும். அதுக்கு பேர் ஆன்டி கொயாகுலேஷன் சிஸ்டம்னு பேர். இந்த 2 சிஸ்டமும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேலன்ஸில் இருக்கிறதுனால தான் பிளட்டு கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு. எப்பப்பெல்லாம் அந்த பிளட் ஃப்ளோவில் டிஸ்டர்பன்ஸ் வருதோ, கிழிச்சி வெளியில் ரத்தம் வருதோ, அப்போ மட்டும் கிளாட் ஆகும். இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம், பிளட் லாஸ் இருக்கும்போது மட்டும் அந்த கிளாட்டிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். மற்ற எல்லா சமயத்துலையும் அந்த கிளாட்டிங் சிஸ்டமும் ஆன்டி கொயாகுலேஷன் சிஸ்டமும் ஒரு பேலன்ஸில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹர்ஷாக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஆன்டி கொயாகுலேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் பிறப்புலேயே வேலை செய்யும். அதனால தான் அவருக்கு வந்து பிளட்டு அதிகமாக கிளாட் ஆகுது, உடம்புக்குள்ளேயே கிளாட் ஆகிடுது. எதுவும் இன்ஜுரியெல்லாம் எதுவும் இல்லை, அந்த இரத்த குழாயிலே கிளாட் ஆகுறதுனால தான் அவருக்கு வெவ்வேறு ஆர்கனில் கிளாட் ஃபார்ம் ஆகிருக்கு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது முதல்ல தெரிஞ்சது பிரெயினில் வந்த ஸ்ட்ரோக்கில் தான் தெரிஞ்சது. அது வந்து அவருக்கு லைஃப் லாங்காக அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவர் ஹி வாஸ் பார்ன் வித் தட், அதை மாற்ற முடியாது. அதனால் அவர் லைஃப் லாங் கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கிட்டாருன்னா பிளட்டு வந்து எங்கேயும் எந்த ஆர்கனையும் கிளாட் பண்ணாமல் தடுக்க முடியும். அதுதான் நாங்கள் பண்ண சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அது இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயும் இருக்குது, மெடிசன் ஃபார்ம் மாத்திரை ஃபார்ம்லேயும் இருக்குது. முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டோம், இப்போ மாத்திரையாக கொடுக்குறோம். ஸோ அவருக்கு வந்து 3 ஆர்கனில் நாங்கள் அந்த மாதிரி கிளாட் பார்த்தோம். ஒன்று பிரெயினில் பார்த்து அதனால் வந்தது நாங்கள் வந்து அந்த
பிரெயின் வீக்கத்துக்காக அதை ரிலீஸ் பண்ணோம். ரெண்டாவது காலில் பார்த்தோம். இது ரெண்டும் வந்து இம்பெண்டிங் டேஞ்சர் இருந்தது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணோம். பட் கிளாட் இல்லை, ஹார்ட்டில் இருந்த கிளாட்டை வந்து மருந்துலேயே கரைக்கிறதுக்கான டைம் இருந்ததுனால மருந்துலேயே கரைச்சிட்ருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு வந்து தேவையில்லை ஆப்ரேஷன். இல்லை, யூஸ்வலாக எடுத்தோடனே ஆப்ரேஷன் முடிவு பண்ண மாட்டோம். முதல்ல எடுத்தோடனே மருந்தில் தான் குணப்படுத்தும். அந்த மருந்து எங்களுக்கு மீறி அவருக்கு உள்ள ப்ரெஷர், பிரெயினில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது நாங்கள் கிளினிக்கலாக பார்க்கும்போது மயக்கமாக இருக்கிறது, திரும்ப திரும்ப வாந்தி வர்றது, அப்போ ப்ரீதிங்கில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வச்சு நாங்கள் அதை கண்டுபிடிப்போம். இல்லை ஸ்கேன் ஃபைண்டிங்ஸை வச்சும் எங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கும்போது அப்போ தான் நாங்கள் மருந்தையும் மீறி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுதுங்கும்போது தான் சர்ஜரி ஆகும். ஏன்னா அது பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். அந்த மாதிரி சமயத்தில் தான் பண்ணுறோம். வீக்கம்ங்கிறது எல்லாருக்குமே வரும். யார் ஸ்ட்ரோக் வந்துச்சு, இப்போ ஒரு கையில் ஒரு அடிப்படுது, ஒரு வாரத்துக்கு அப்புறம் கை எப்படி இருக்கும்? வீக்கமாக இருக்கும். நார்மலாக பாடி ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் அது. ஆனால் யாருக்கு இப்போதைக்கு வித் எக்ஸ்பீரியன்ஸ் நியூராலஜிஸ்ட் ஆர் நியூரோசர்ஜன் ஆர் தி டீம் நர்சஸ் கூட ட்ரெயின்டு தான். அவங்களுக்கு தெரியும் என்னென்ன அறிகுறிகள் பார்த்தா உள்ள எடிமா அதிகமாகிறது அறிகுறிகள் பார்க்க முடியும். நார்மலாக ஸ்ட்ரோக் வந்து 9 நாள் வரைக்கும் எடிமா அதிகமாகலாம். காமனாக 3rd or 4th டே பார்க்குறோம் காமனாக. அதில் யங் ஏஜில் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு இம்மிடியட்டாக வந்தது. ஏன்னா யங் ஏஜில் வரும்போது அந்த வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சார் சொன்ன மாதிரி மெடிசின்ஸ் தான். மெடிசின்ஸில் கை கடங்காமல் இருக்கும்போது தான் நம்ம சர்ஜிக்கல் பண்ணுவோம். அது ஒரு இயர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஹேம்லெட் ஸ்டடி. அந்த ஸ்டடி வர வரைக்கும் டிஸ்கஷன்ஸ் இருந்தது, பண்ணலாமா பண்ண வேணாம். அந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 100 பேர் இந்த எடிமாவோட வந்தாங்கன்னா 48% பேரோட உயிரை கரெக்ட் டைமில் சர்ஜரி பண்ணால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கிளியராக அந்த ஸ்டடி சொல்லி அதுலேருந்து தான் இந்த சர்ஜரிங்கிறது நம்ம சில டைம் ஓகே இது கிளியர் கைட்லைன்ஸ் இருக்குது, எது பண்ணால் மருந்தில் நிற்கும், மருந்தில் நிற்காத பட்சத்தில் இமீடியட்டாக ஆக்சுவலாக நியூரோசர்ஜன் வில் பி கால்ட் ஆன் டே 1 when a patient stroke comes we will inform the neurosurgeons that okay இந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்க, they will also assess so that we know எப்போ ப்ரெஷர் அதிகமோ இம்மீடியட்டாக we will involve. இவங்க விஷயத்தில் வந்த உடனே எமர்ஜென்சிலேருந்து டைரெக்டாக சர்ஜரி தான் எடுத்திருக்கோம். மேபி அவர் வீட்டிலேருந்து காலையிலேருந்தே மயக்கமாக இருந்ததுனால அப்போ இருந்த டைம்லையும் வீக்காக இருந்திருக்கலாம். அதனால எங்கிட்ட வரும்போதே அவர் அவ்வளோ மோசமாக இருந்தார். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காமனாக இப்போது இவங்க விஷயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ள ரத்த குழாயில் ஏற்பட்டது. செகண்ட் ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் மருந்து போட்டிருந்தேன்னா. நார்மலாக ரிஸ்க் ஃபேக்டர் ரிஸ்க் ஃபேக்டர் மாடிஃபிகேஷன் யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரன்னிங் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அண்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இஸ் strict no. அண்ட் ஃபேமிலியில் ஸ்ட்ரோக் ஹிஸ்ட்ரி இருந்தால், ஃபேமிலியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஹெரிட்டட் பிளாட்ஃபார்ம் டெண்டன்சி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் யங் டயபெட்டிக்ஸ், யங் பீப்புளுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக வருது. ஸோ அவங்களுக்கு வந்து பிபி கண்ட்ரோலில் வைக்கணும், சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் வைக்கணும். அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் பேலன்ஸ்ட் டயட், நல்ல ஃப்ரூட்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இப்போ ஃபேமிலியில் இருக்குன்னு சொன்னால் வரணுங்கிறது நம்ம ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா அந்த இன்னும் நம்ம எஃபர்ட் அதிகம் போடணும், அதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேமிலி இருக்குன்னா வரணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும். இன்னொன்று தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். தூக்கம் இல்லாதவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரோக் நாங்கள் பார்க்குறோம். எஸ்பெஷலாக கொரட்டை அங்கே கொஞ்சம் உடல் பருமன் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் பார்க்குறோம். இன்னொன்று ஸ்டடீஸ் இன்னும் போயிட்டுருக்கு, பட் ஏர்லி ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் தட் ஏர் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இன்னும் அது போயிட்டுருக்கு ஸ்டடீஸ் எல்லாம். பட் அது ஒரு அவேர்னஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்.